கீ இதெல்லாம் நான் வெளியிலேருந்து வாங்கவே மாட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 20 years ஆயிடுச்சு. டெய்லி அந்த பால் ஏடு எடுத்து வச்சு சேர்த்து வச்சு அதுலேருந்து தான் பட்டர், அதுலேருந்து தான் கீ. பன்னீரும் இது வரைக்கும் வெளில வாங்கினதே இல்லை, வீட்லேயே தான் பன்னீர். ஸோ மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸாக சம்மந்தமாக வர எல்லாமே, ஃப்ரெஷ் க்ரீம்ஸ் எல்லாமே வந்து வீட்டிலேருந்து தான். அங்க கிச்சன்ல சமைக்கும் போது எப்படி வேகம் தெரியுமா? இந்த கிச்சன்லயே நான் என்ன பண்றேன், காலையில ஒரு 7 மணிக்குள்ளலாம் சமைச்சிடணும், 8 மணிக்குள்ளலாம் சமைச்சு பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் லஞ்ச் வரைக்கும் காலையிலே முடிச்சிடும். அதுக்கப்புறம் எத்தனை பேருக்கு சமைக்கிறதுக்குலாம் எனக்கு கண் அளவுல எல்லா மெஷர்மெண்ட்டும் எனக்கு தெரியும். அதனால வெச்ச உருளைக்கிழங்குக்கு பதிலா சிக்கனை ரீப்ளேஸ் பண்ணுவேன், அவ்வளவுதான். எனக்கு வந்து இந்த புளியோதரை வந்து எல்லாரும் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுவாங்க, பெருமாள் கோயில் புளியோதரை மாதிரி இருக்கு அப்படின்னுவாங்க. ஒரு வேஷ்டியை போட்டுட்டு அது மேலேயே சாப்பாடு ஆற வச்சு அது மேல போட்டு அப்படியே கலருவாங்க, சுட சுட அந்த புளியோதரை போட்டு. அப்புறம் அந்த புளிக்காய்ச்சல் மேல அப்புறம் அந்த பொடியை போட்டுட்டு சுட அந்த நல்லெண்ணெயில அந்த கருவேப்பிலை அதெல்லாம் தாளிச்சு கொட்டிட்டு அதை கலர்னதுக்கு அப்புறம் அந்த கை இருக்குல்ல, அவரோட கை, அந்த கையை வந்து பாருங்க, கேமராமேன் சொல்லும் போதே எச்சி ஊறுதான். 21 நாள் ஒரு நாள் கூட விடாம டெய்லி கீரை எடுத்தேன். அகத்திக்கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரை, சுக்காங்கீரை, முருங்கைக்கீரை. கீரை வந்து எனக்கே ஒரு ஃபேஸ்ல ஒரு க்ளோவா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இன்னைக்கு வந்து பவானி அக்கா ஸ்பெஷல் கேசரி நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன மேம் பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் முதிரையை வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து வீட்லயே பண்ண கீ. எப்படி பண்ணுவீங்க? கீனா பட்டர் வெளியில இருந்துலாம் வாங்கல, பட்டரும் வீட்ல பண்ணி கீயும் வீட்ல தான் பண்றது. ஏன்னா கீ இதெல்லாம் நான் வெளியில இருந்து வாங்கவே மாட்டேன். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 years ஆயிடுச்சு நானே. ஆமா, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நானே வந்து என்னோட 2 லிட்டர் பசும்பால் வாங்குவேன் டெய்லி. ஸோ அந்த பசும்பால்ல இருந்து சேர்த்து தயிர், அப்புறம் இது மாதிரி டெய்லி அந்த பால் ஏடு எடுத்து வச்சு சேர்த்து வச்சு அதுல இருந்தா பட்டர், அதுல இருந்தா கீ. பன்னீரும் இது வரைக்கும் வெளில வாங்கினதே இல்லை, வீட்லயே தான் பன்னீர். ஸோ மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸா சம்மந்தமா வர எல்லாமே, ஃப்ரெஷ் க்ரீம்ஸ் எல்லாமே வந்து வீட்ல இருந்தான். ஓ சூப்பர். அது டிப்ஸ் ஏன்னாச்சும் இப்ப வீட்லயே செய்ய போறாங்க, ஒரு கீ பண்ண போறாங்கன்னா, இது நான் 20 years பண்ணிட்டு இருக்கீங்க, இது பண்ணா நல்லா இருக்கும், ஸ்மெல்லா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ் இருக்கா? அவங்க டிப்ஸ் கீ இறக்கும் போது நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா வெறும் இது மட்டும் தான் போடுவாங்க, பொடைக்கால், அந்த முருங்கைக்கீரை போடுவாங்க. இப்ப நான்லாம் பூனேல எல்லாம் இருந்தப்ப பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை எல்லாம் இருக்காது. அப்ப வந்து நான் 2 விஷயம் கத்துக்கிட்டேன் அங்க இருக்கும் போது. ஆனா இப்ப இங்கேயும் நான் அதை தான் ஃபாலோ பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து அது முடியறப்போ 2 லவங்கம் போட்டா ரொம்ப நல்லது. அதாவது 2 லவங்கம், அந்த முடியிற அந்த கீ வர டைம்ல 2 லவங்கம் போட்டா நல்லா வாசனையா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க நிறைய ஆட் எல்லாம் பார்த்திருப்பீங்க, மணலா நெய்யின்னுவாங்க. அந்த நெய் மணலா வரதுக்கு என்ன பண்ணணும், கீயை இறக்கிறதுக்கு முன்னாடி பெப்பர் பவுடர் கொஞ்சம் அப்படியே மேலோட தூவி விட்டீங்கன்னா அந்த கீ வந்து மணலா இருக்கும். இது ரெண்டும் வந்து நான் கத்துக்கிட்ட டிப்ஸ். இன்னைக்கு வரைக்கும் என்னோட கீ வந்து கொஞ்சம் நல்லா அந்த எல்லோ கலரா ஏதாவது பசும்பால அந்த மணலா வரும். ஏன்னா நான் வந்து எப்பவுமே 2 கிராம்பும் போடுவேன், கொஞ்சோண்டு அந்த பெப்பர் போடுவேன். அது ஒரு மாதிரி நல்லா டேஸ்டா இருக்கும், சூப்பர் வாசனையா இருக்கும். முந்திரியை வறுத்துட்டோம், இப்ப அந்த ரவையை எடுத்து போடுங்க. உங்களுக்கு இது கலக்கி பண்ண தெரியுமா? தெரியும். ஓகே, அப்போ வந்து பவானி அக்கா ஸ்பெஷல் கலக்கி ரெசிபி உங்களுக்காக, ரெசார்ட்டோட ஃபேன்ஸ்க்காக சொல்ல போறாங்க. ஆனா என்ன, எதுலயும் உப்பு போட்டிருக்க மாட்டேன், எதையும் போட்டிருக்க மாட்டேன். நான் பண்ற கலக்கில எல்லாம் முக்காவாசி உப்பு. சரி, ஆனா நிஜமா சொல்றேன், எனக்கு அங்க போயிட்டு தான் வந்து அந்த பெரிய சரி, நம்ம சின்ன தவால பண்றதுக்கும் அந்த பெரிய தவால பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த கல்லு வந்து சீக்கிரம் சூடாயிடும், செம்ம சூடாயிடும். அதுக்கப்புறம் அந்த கலக்கிக்கு அதை போடுறப்போ ஒரு மாதிரி கல்லு ரொம்ப ஃபாஸ்டா எடுக்க வேண்டியதா இருக்கும். எனக்கு கையெல்லாம் சுடும். இருந்தாலும் இப்போ எங்களுக்கு அந்த மாண்டேஜஸ் எடுக்கும் போதெல்லாம் நான் நிறைய பண்ணும்போது நானே தான் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா திடீர்னு நம்ம மாஸ்டர் வந்து அங்க பரோட்டா போட்டுன்னு இருப்பாரு, திடீர்னு அக்கா நீ முட்டை போடுங்க அப்படின்றான், போட்டுறேன் அப்படின்னு நான். பட் ஆக்சுவலி அங்க போனதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சொல்றாங்க கலக்கிதான் நல்லா பண்றீங்க. அது ஏன்னா அந்த தவால ஒட்டிட்டு வந்துருதா, கலக்கி வேக கூடாதுல, அப்படி எடுத்தோன்னே ப்ரொஃபஷனல் மாதிரி சர்வ் பண்றீங்க உங்க கஸ்டமருக்கு, நான் பார்த்தேன். எனக்கு அதனால எங்க வீட்ல யாருக்குமே கலக்கி ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. ஓகே. பட் என் பசங்க ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, பட் என் ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு வாட்டி ஷூட்டுக்கு வந்தப்போ நானே அவருக்கு கலக்கி போட்டு கொடுத்துருக்கேன். சூப்பர். சரி, இப்போ நீங்க வந்து இந்த நான்வெஜ்லாம் குக் பண்றீங்க அப்படிங்கும் போது ஒரு டிஷ் வந்து என்னடா இது இவ்வளோ கஷ்டமா இருக்கா, இப்போ வந்து லைக் உண்மையிலே ரோட்டு கடையில ஒர்க் பண்றவங்களுக்குலாம் இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குமா, நீங்க ரொம்ப ஒரு மாதிரி வியந்து பார்த்தது என்ன ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்குமா? ஆக்சுவலி நாங்க ஃபர்ஸ்ட் ஷூட் ஆரம்பிச்சது வந்து நாங்க நவம்பர் டிசம்பர்லயே ஷூட் ஆரம்பிச்சிட்டோம்.
எங்களுக்கு வந்து அப்போலாம் ஒண்ணுமே தெரியல. சம்டைம்ஸ் நைட்டு வந்து ரொம்ப குளிராவே இருக்கும். அந்த டைம்ல வந்து கொஞ்சம் அதுவும் 3 மணி 4 மணிக்கெல்லாம் ஆகுறப்போ என்னடா இது இவ்வளோ குளிரா இருக்கே அப்படின்லாம் நினைச்சிருக்கோம். ஆனா இப்போ இந்த சம்மர்ல வந்து இது வரைக்கும் 2 ஷூட் எடுத்திருக்கோம். ரியலி ஐம் டெல்லிங், நம்ம வந்து இந்த வீட்ல இவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டடா இது போடுறோம், எல்லாமே யூஸ் பண்றோம், ஃபேன் இருக்கு, சின்னதா ஃபேன் கூட வச்சுப்பேன், இங்கேயே உட்கார்ந்து சாப்பிட இவ்வளோலாம் பண்றோம். பட் அந்த தள்ளுவண்டியில நின்று அந்த ராத்திரியில இந்த போன வாரம் ஷூட் இருந்தப்போ அப்படியே ஊத்துது எனக்கு உள்ளே இருந்து எரியுது. அண்ட் அந்த மேக்கப் வேற வந்து நம்ம டோன் டவுன் பண்ணிருக்கனால இப்ப என்னோட ஸ்கின்னா இருந்தாவது நம்ம எப்படியாவது தேய்ச்சிடலாம். ஸோ இதை டோன் டவுன் பண்ணதுனால இதை ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப நிஜமாவே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இட்ஸ் லைக் இந்த மாதிரி நாட் ஓன்லி தள்ளுவண்டி கடை, நம்ம எவ்வளவு ரெஸ்டாரண்ட்ஸ்ல நம்ம முடியலன்னா டப்புன்னு ஒரு இது போடுறோம், ஸ்விக்கி ஆர்டர் பண்றோம், ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு ஆர்டர் பண்றோம். அங்க கிச்சன்ல சமைக்கும் போது எப்படி வேகம் தெரியுமா? இந்த கிச்சன்லயே நான் என்ன பண்றேன், காலையில ஒரு 7 மணிக்குள்ளலாம் சமைச்சிடணும், 8 மணிக்குள்ளலாம் சமைச்சு பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் லஞ்ச் வரைக்கும் காலையிலே முடிச்சிடும். அதுக்கப்புறம் நான் தொடவே மாட்டேன். பட் வெளியில போய் அவங்க பண்றவங்களுக்குலாம் ஐம் ரியலி டெல்லிங் யூ, a big salute to all these தள்ளுவண்டி பீப்புள். தள்ளுவண்டினே இல்லைங்க, யார் யாரெல்லாம் கிச்சன்ல இருந்து ஒரு மத்தவங்களுக்காக இந்த நம்மளால செய்ய முடியல ஆனா நம்ம ஆர்டர் போட்டுறோம், ஆனா அவங்க ஆப்ஷன் இல்லாம செய்யறாங்களா, அவங்க எல்லாருமே சூப்பருங்க. ரெசார்ட்ல விஜய் இருக்காருல்ல, அவர் வந்து நிறைய டிஷ்ஷஸ்லாம் உங்களுடைய இதுல தானே சமைக்கிறாரு உங்க தள்ளுவண்டி கல்ல. நீங்க பார்த்து நல்லா இருந்த ஒரு டிஷ், ரொம்ப பிடிச்சி போன டிஷ், வீட்டுல நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிடுவாங்கல்ல, அவங்க குக் பண்ணி தரணும்னு யோசிச்சிருக்கீங்களா எப்பயாவது? நான் ஆக்சுவலி நான்வெஜ் எல்லாம் ஃப்ரெண்ட் வீட்டுக்குலாம் போனா சமைப்பேன், சமைச்சு கொடுப்பேன், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன். நான் ஒரு 4 டிஷ் பண்ணல, இந்த ஒரு டிஷ் நான் பண்ணி தரேன் அப்படின்லாம் சொல்லுவேன். வந்திருக்கா? சூப்பரா. என் ஹஸ்பண்டுக்கு நான் என்ன பண்ணாலும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா சொல்லிதானே. நான்வெஜ் பிரியாணி எல்லாம் நல்லா பண்ணுவேன். சூப்பர். அண்ட் இப்போ கூட லாஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் பாக்கிறதுக்கு போனப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ பிரியாணி நானே அந்த டபரால வச்சு சமையல் பண்ணி கொடுத்தேன். எல்லாருமே சாப்பிட்டுட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கேட்டாங்க, எப்படிங்க இவ்ளோ டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க டேஸ்ட் எதுவுமே பண்ண மாட்டீங்க, அப்ப எப்படி உப்பு காரம் அந்த கிளீனிங் எல்லாமே வந்து என் ஹஸ்பண்ட் தான் பண்ணுவாங்க. இல்ல எனக்கு அது உப்பு இருக்குல்ல, அது உப்பு லைட்டா ஒரு கல் அதிகமா போட்டா கூட அது வந்து எனக்கு எங்க அப்பா வந்து 100 பேர் 200 பேருக்கு எப்படி சமைக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்படியா? யா, பிகாஸ் அவர் நிறைய குக் பண்ணுவாரு, கோவிலுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் நிறைய சமைப்பாரு. அதனால ஜென்ரலாவே வீட்டுல ஒரு 50-100 பேர்னாலும் எங்க அப்பா தான் சமைப்பாரு. அதனால எனக்கு ஜென்ரலாவே நானுமே அதனால 100 பேர் 50 பேருக்கு நானே அசால்ட்டா சமைப்பேன். எனக்கு எந்த ஹெல்ப்புமே வேண்டாம், யாராவது கட் மட்டும் பண்ணி கொடுத்தா போதும், நானே 100 பேருக்கு சமைப்பேன். அதனால எனக்கு எத்தனை பேருக்கு சமைக்கிறதுக்குலாம் எனக்கு கண் அளவுல எல்லா மெஷர்மெண்ட்டும் எனக்கு தெரியும். அதனால வெஜ் உருளைக்கிழங்குக்கு பதிலா சிக்கனை ரீப்ளேஸ் பண்ணுவேன், அவ்வளவுதான். சோ எனக்கு குக்கிங் டைமும் எனக்கு தெரியும், ஏன்னா நான் படிச்சதும் நியூட்ரிஷன் தான். ஓகே, ஐ எம் நியூட்ரிஷன் டயட்ரிக் ஸ்டூடெண்ட், பிஜி வரைக்கும் அதுதான் படிச்சிருக்கேன். அதனால எனக்கு வந்து என்னென்ன சிக்கன் எல்லாத்தோட குக்கிங் டைம் எனக்கு தெரியும். அதனால ஐ கேன் மேனேஜ். நானே எல்லாமே பண்ணிடுவேன். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, தண்ணி ஊத்திடலாமா? ஊத்திடலாம். பவானி அக்கா ரெசிபி தான், ஆனா நீ சொல்றதுதான். அப்ப டிஷ் எப்படி வரும்னு தெரியல. சரி, நம்ம வந்து இப்ப தண்ணி ஊத்த போறோம். சுரு 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 சொன்னா சுரு சுரு. அது என்னன்னா இப்பதான் இது ரொம்ப கலரணும், ஏன்னா கட்டி தட்டாம அந்த இதுவா வரணும், லம்ஸ் வராம. நான் கொஞ்சம் அப்பப்ப நெய் போட்டு பண்ணுவேன். நெய் பிடிக்கும்ல உனக்கு? இன்னைக்கு நீங்க என்ன பண்ணாலும் நான் வந்து சாப்பிடுறேன். இப்ப நீங்க வந்து உங்க அப்பா வந்து கோவில் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கோயில் சமைப்பாங்கன்றது. கோயில் புளியோதரை ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும்ல, அதை பத்தி சொல்லுங்க, ரெசிபி சொல்லுங்க. எனக்கு வந்து நான் ஆக்சுவலி நீங்க எக்ஸாக்டா நீங்க எப்படி கேட்டீங்களான்னு தெரியாது. நான் பண்ற புளியோதரைன்னா இங்க இருக்கிற மொத்த சொசைட்டிக்குமே பிடிக்கும். மினிமம் நான் 2 கிலோவாது இல்லாம என்னால எங்க வீட்டுல புளியோதரையே பண்ண முடியாது. புளியோதரை பண்ணா ஃபுல்லா காலி ஆயிடும். வித்தின் ஒரு 2 கிலோ பண்ணிருப்பேன். எல்லாரும் வந்தாங்கன்னா வித்தின் ஒரு 1.5 hourல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, காலி டப்பா தான் இருக்கும். என் பையனுக்கு 3 வேளைனா கூட புளியோதரை சாப்பிடுவாங்க. என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். சோ இந்த புளியோதரை வந்து அதனாலேயே நான் ரொம்ப கை வைக்க மாட்டேன், அதை பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். ஏன்னா டெஃபினெட்லி இந்த புளியோதரைல கை வச்சா மினிமம் ஐ ஷுட் குக் 2 kgs. ஓகே, எனக்கு வந்து இந்த புளியோதரை வந்து எல்லாரும் ஒண்ணே மட்டும் சொல்லுவாங்க, பெருமாள் கோயில் புளியோதரை மாதிரி இருக்கு அப்படின்னுவாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் அந்த பவுடர் எல்லாம் வறுத்து அரைச்சி போட்டு பண்ணுவேன். அண்ட் ஐ ஜென்ரலி குக் ஃபார் சம் டெம்பிளுக்கு ஏதாவது விஷயம்னா அதுக்கு ஒரு 100 பேருக்கு எல்லாம் அந்த மாதிரி நான் பண்ணி கொடுப்பேன். சோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும், என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்காக லைட்டா
நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நான் சொல்றேன்ல, யாரு புளியோதரை நல்லா சமைக்கிறாங்க அவங்க வந்து கிரேட்டான ஒரு குக் என்ன பொறுத்த வரைக்கும். ஓகேவா? சோ நீங்க வந்து ஒரு பாக்ஸ் போட்டு இதுக்கப்புறம் சௌந்தர்யா புளியோதரைன்னு வித்துருங்க. நெக்ஸ்ட் டைம் நான் என்ன பண்றேன், ஒரு அந்த புளியோதரை பேஸ்ட் விட அந்த பவுடர் தான் ஸ்மெல். ஃப்ரெஷ்ஷா அந்த பவுடர் அரைச்சி மேல போட்டு அந்த சாப்பாடுல கலரும் போது கலரணும். ஆக்சுவலி எனக்கு இந்த புளியோதரை, அதுவும் நீங்க எங்க அப்பான்னு இருந்தோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அந்த புளியோதரை கலர்றது இருக்குல்ல, அது ஒரு ஆர்ட். ஓகேவா? இப்ப நாங்க வீட்ல எல்லாம் பண்றப்போ இந்த மாதிரி மேடைய சுத்தப்படுத்தி நிறைய பேருக்கு கலர்றப்போ, ஐ மீன் வீட்டுல பூஜை எல்லாம் இருக்கு, ஒரு 100 பேர் கலர்றாங்கன்னா இந்த மாதிரி இந்த மேடையை நல்லா சுத்தப்படுத்திட்டு ஒரு வேஷ்டியை போட்டுட்டு அது மேலேயே சாப்பாடு ஆற வச்சு அது மேல போட்டு அப்படியே கலருவாங்க, சுட 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 அந்த புளியோதரை போட்டு. அப்புறம் அந்த புளிக்காய்ச்சலுக்கு மேல அப்புறம் அந்த பொடியை போட்டுட்டு சுட சுட அந்த நல்லெண்ணெயில அந்த கருவேப்பிலை அதெல்லாம் தாளிச்சு கொட்டிட்டு அந்த கலர்னதுக்கு அப்புறம் அந்த கை இருக்குல்ல, அவரோட கை, அந்த கையை வந்து நான் எடுத்து நாங்க அவரோட கையை எச்சம் பண்ணாத அப்படின்னு அசலாம். அந்த டேஸ்ட் முழுக்க அந்த கையில இருக்கும். அந்த சாப்பிடும் போதே அது ஒரு ஹெவனுக்கே போயிட்டு அந்த மாதிரி. அது வந்து ஐ கான்ட் எக்ஸ்பிரஸ் இன் மை வேர்ட்ஸ். பட் எங்க அப்பா பண்ற அந்த புளியோதரை வந்து அவ்வளோ பிடிக்கும், த பெஸ்ட். அண்ட் எப்பவுமே சொல்லுவேன், இந்த நலபாகம் ஏன் வச்சிருக்காங்கன்னா என்ன வேணாலும் சொல்லி, இப்பவும் நான் புளியோதரை பண்ணா கலரும் போது என் பையனை யாராவது கூப்பிட்டு கலர்றியான்னு கேட்பேன், கையில கலர்றியான்னு கேட்பேன். ஏன்னா இந்த கரண்டி அதெல்லாம் விட அந்த ஆத்தென்டிக்கா அந்த கையில கலரி சாப்பிட்றப்பதான் அது ஒரு டேஸ்ட். கைய சுத்தமா இருந்தா தாராளமா கலரணும். இப்ப எல்லாரும் நோ அதெல்லாம் எங்க வீட்டுல கிடையாது. புளியோதரைனா கையில தான் கலரணும். சூப்பர். அந்த பொடி லைட்டா சொல்லுங்க, 4 ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகே, பாருங்க கேமராமேன் சொல்லும் போதே எச்சி ஊறுதான். ஆக்சுவலி அவர் கை பார்க்கணுமே, அந்த எண்ணெயில எல்லாம் பட்டு அப்படியே அவர் நக்கும் போது ஒரு திட்டுவாரு. திட்டினா கூட நாங்க விட மாட்டோம். அது யாரு ஃபர்ஸ்ட் அந்த கையை தொட்டுமே இன்னொருத்தவங்க அதை சாப்பிட முடியாதா, ஐயோன்னு தலையில அடிச்சுப்பாங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கும். எப்பவுமே என்னன்னா இந்த புளியோதரையில ஜெனரலி எல்லாருமே இந்த புளிக்காய்ச்சல் செய்வாங்க. அதுக்கு மேல வந்து அந்த புளியோதரை கொஞ்சம் இந்த கடலைப்பருப்பு, கொஞ்சமா உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, வெந்தயம் இது வறுத்துட்டு, நான் எப்பவுமே எங்க அப்பா வந்து 2 மிளகும் போடுவாங்க, ஜீரகம் போடக்கூடாது. சோ போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் தனியா போட்டு அதை வறுத்துட்டு அதை கொரன்னு அதை வந்து பவுடரா அரைச்சிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் இருக்காது. அந்த ஒண்ணு பாதியமா சொல்லல, அந்த கொரன்னு இருக்கும். அதுல வந்து ஒரு கலர் இருக்கும். அந்த ரெட் சில்லிஸ் வந்து கொரன்னு அரையும் போது ஒரு மாதிரி ஒரு டெக்ஸ்டர் இருக்கும். சாப்பாடு ஃபுல்லா கலரிட்டு அதுக்கு மேல அதை போட்டீங்கன்னா தெரியும், அந்த ஒரு மாதிரி அந்த பவுடர் அந்த ரைஸ்ல ஒட்டாம அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அது பார்க்கவும் நல்லா இருக்கும், சாப்பிடவும் டேஸ்டா இருக்கும். சூப்பர். சக்கரை போட்டுருவா? போட்டலாம். ஓகே. எவ்வளோ சக்கரை, அதுவும் ஒயிட் சுகர். ப்ரௌன் சுகரையும் வேண்டான்னு சொல்லிட்டேன் நீ. ப்ரௌன் சுகர் இப்படி எது பண்ணா டேஸ்டா இருக்குமா நமக்கு, அதான் சுகரோ. எங்க வீட்டுல நாங்க சுகரே வாங்க மாட்டோம் தெரியுமா? எங்க வீட்டுல சுகர் ஒயிட் சுகரே கிடையாது, வாங்கினதே கிடையாது. எப்பவுமே வந்து எப்படி இப்போ வந்துச்சு, நான் வாங்கிட்டு இருந்தேன். அதனால உண்மையிலே அவங்க சொல்லாம சொல்லிட்டாங்க சுகரே நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு போய் செய்ய வச்சுட்டீங்களே அப்படின்ட்டு. நீங்க இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க செம்ம ஃபிட்டா இருக்கீங்க. இப்போ வந்து யோகாஸ், இந்த ஃபிட்னஸ் மேல ஹெல்த் மேல ரொம்ப வந்து கான்சியஸா இருக்கீங்களா, அது எப்படி கண்டினியூவா உங்களால பண்ண முடியுது, அத பத்தி சொல்லுங்க. உங்க டயட் என்ன மாதிரி நீங்க ஸ்பெசிஃபிக்கா? எப்பவுமே வந்து கன்சிஸ்டன்சி தான் கீ நம்மளோட சக்சஸ்க்கு. நம்ம கன்சிஸ்டன்சியா நம்ம எது பண்ணலனாலுமே தட் வில் நாட் ஒர்க் அவுட். சோ அந்த விதத்துல வந்து நான் வீக்லி அட்லீஸ்ட் 6 times நான் பண்ணிடுவேன். அண்ட் இப்போ ஒரு 21 days, ஒரு லாஸ்ட் 2 months வந்து ஒரு சைக்கிளா மாத்திட்டு இருக்கேன். அதாவது ஒரு 2 மாசம் முன்னாடி முதல் ஒன்று ஆரம்பிச்சேன், 21 days கண்டினியூஸ் கீரைன்னு. 21 நாள் ஒரு நாள் கூட விடாம டெய்லி கீரை எடுத்தேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் பிரேக் விட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட கீரை வந்து எனக்கே ஒரு ஃபேஸ்ல ஒரு க்ளோவா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அப்படியா? இப்ப திரும்பி அதை நான் ஆரம்பிச்சிட்டேன். அதை நான் கண்டினியூஸாவே இப்ப எனக்கு அந்த சோம்பேறித்தனமே இல்லை. இப்ப கீரை இல்லைன்னா என்னால சாப்பிட முடியலன்ற மாதிரி வீக்லி 5 times 6 times இப்ப நான் கீரை எடுக்கிறேன். இப்ப சாப்பிடலாமா? அப்படி ஒன்னும் ஆகாது? அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. அதே மாதிரி நான் எல்லா கீரை, இட்ஸ் நாட் அந்த 21 நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா அகத்திக்கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரை, கரிசலாம், இதே சொல்லுவாங்க. யாருக்குமே நிறைய பேர் பண்ணுவாங்க சுக்காங்கீரை. சுக்காங்கீரைன்னு இருக்கு. சுக்காங்கீரை, இது சுக்காங்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சோ சுக்காங்கீரை, முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, கிட்டத்தட்ட இந்த 21 days இருக்கும் போதுதான் இவ்வளவு கீரை நான் எப்பவுமே செய்வேன். பட் புளிச்சக்கீரை, பட் எல்லாமே மாறி மாறி நான் செஞ்சேன். நான் அவ்வளவு நல்லா இருந்துச்சு. எனக்கு இப்பதான் இவ்வளவு கீரை இருக்குன்னே, எனக்கு முருங்கீரை மட்டும்தான் தெரியும் வாழ்க்கையில.
சூப்பர். இவ்வளவு கீரை இருக்கா உண்மையிலே? இவ்வளவு கீரை சில கீரை சாப்பிட கூடாது. இது இல்ல வெந்தயக்கீரை, பாலக்கீரை, இதெல்லாம் நான் இன்னும் சொல்லவே இல்ல. நிறைய கீரை பாலக் தெரியும், பாலக் பன்னீர் அது அதனால மேபி அது தெரியும். ஓகே சூப்பர். உண்மையிலே டிஃபரன்ஸ் தெரிஞ்சுதா ஃபேஸ்? ஐ ரியலி என்னோட ஃபேஸ் பிளஸ் என்னோட நிறைய பேருக்கு கீரை சேராதுன்னுவாங்க. ஆனா எனக்கு ஆரம்பிக்கும் போது டவுட் இருந்துச்சு, நம்ம இவ்வளவு நாள் நம்ம இப்படி சாப்பிடலையேன்னு. பட் எனக்கு கீரை நல்லா சேர்ந்துச்சு. எனக்கு எந்த கட் ப்ராப்ளம்லாம் வரல. இட் வாஸ் ரியலி குட். எனக்கு ஆக்சுவலி டைஜஷன் நல்லா இருந்துச்சு. ஐ ஃபெல்ட் ரியலி குட். அண்ட் இப்போ கரண்டா இப்போ என்ன இருக்கேன்னா புரோட்டீன் பிளஸ் கீரைன்னு இருக்கிறதுனால டெய்லி கம்பல்சரி ஏதாவது ஒண்ணு நம்மளே எக்ஸ்ட்ராவா நமக்கு தனியா பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணு பண்றேன். பட் எவ்ரிடே மறக்காம நான் வந்து ஐம் நாட் ஜிம் பர்சன். I don't go to gym, but definitely I do my yoga தான் எனக்கு மெயின். So I do this yoga and for sure அந்த எனக்கு நானே எக்ஸசைஸ் பண்ணுவேன். 2-3 இது வச்சிருக்கேன். மேட் ஒர்க்ஸ் அண்ட் ரிங்ஸ், பிளாக்ஸ் அதெல்லாம் நான் வச்சிருக்கேன். ஃப்ளோர் ஒர்க்ஸ் நிறைய பண்ணுவேன். ஃப்ளோர் எக்ஸசைசஸ் தான். ஸோ ஒரு சும்மா 5 kg டம்பிள்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் வச்சு சும்மா நானே என்னோட ஸ்ட்ரென்த் யோகால நம்ம என்ன ஸ்ட்ரென்த் இன்க்ளூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு என் பாடிக்கு அதுதான் செட் ஆகுது, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. ஸோ அதை நான் பண்ணுவேன். சூப்பர். இப்போ நீங்க வந்து எப்போ இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ள ஸ்பெசிஃபிக்கா வந்தீங்க? ஏன்னா வந்து உங்களை வந்து சின்ன வயசுல அந்த இதுல இல்ல எல்லாமே கொஞ்சம் மெச்சோர்டான கேரக்டர்ஸ் தான் நாங்க பார்த்திருக்கோம். அப்ப நாங்க நினைச்சிருக்கோம் நாங்க ஒரு ஆடியன்ஸ் ஓகே இவங்க கொஞ்சம் வயசாயிட்டு கல்யாணம் ஆயிட்டுக்கு அப்புறம் தான் வந்து வந்திருப்பீங்க அப்படின்னு. அதை பத்தி சொல்லுங்க. எப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லைக் ஒரு சினிமாக்குள்ள எப்படி வரணும்னு ஆசை வந்தது? நான் என் கல்யாணம் எல்லாம் ஆகி ஒரு 12 years ஹவுஸ் ஒய்ஃபா இருந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அந்த ஹவுஸ் ஒய்ஃபா இருந்ததோட தாக்கம் தான் இன்னமும் என்னால இந்த கிச்சனை விட முடியல. இப்பவும் நான் எங்கேயாவது ஷூட் போனோம்னா நான் எனக்கு உண்டான ஃபுட்டை நான் சமைச்சு தான் எடுத்துட்டு போவேன் மோஸ்ட்லி. அண்ட் ஐ மேக் ஷுர் வீட்லயும் சமைச்சு பசங்களுக்கு வச்சிடுவேன். அட்லீஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், ஏன்னா 2-3 வெஜிடபிள்ஸ் நான் டெய்லியுமே 4 வெஜிடபிளாவது செய்வேன். அதனால முடிஞ்ச வரைக்கும் 2-3 வெஜிடபிள்ஸ் செஞ்சு போயிட்டா மீதி அவங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் நான் எல்லாத்தையும் சமையல் செஞ்சு வச்சுட்டு அதெல்லாம் பண்ணிட்டு தான் போவேன். அதெல்லாம் எந்த மாற்றமே கிடையாது. ஏதாவது டிஷ் ஆயிடுச்சா மேம்? ஆயிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் நெய் போடலாம், இவ்வளோ இருக்கு, கொஞ்சம் நல்லா பரவலாக தூவலாம். மக்கள் கிட்ட ரொம்ப ரீச் ஆன ஒரு படம்னா வந்து லவ் டுடே. அதுதான் வந்து நீங்க யாருன்னு அப்படின்னு ஆடியன்ஸ் தெரிஞ்சது. அவ்வளவு உங்க இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு எனர்ஜியா இருந்தது அப்போ இல்ல லவ் டுடே. அதுல இருந்து இப்போ பிரதீப் ரங்கநாதனோட growth ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இப்போ வரைக்கும், ஏன்னா நீங்க அவரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க அந்த இன்டர்வியூஸ்லயும் சரி, இன் ஜென்ரலாவே நீங்க வந்து நிறைய விஷயம் பேசியிருக்கீங்க. அவர் growth பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ஸோ ஹாப்பி. பிகாஸ் ஒரு மனிதரை வந்து நம்ம இறக்கத்திலிருந்து பார்த்துட்டு ஒரு படியா மேல ஏறும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல, அது வந்து நிஜமா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த விதத்துல அவர் ஏறும்பொழுது ஒரு படிக்கு வந்து என்னையும் எடுத்துட்டு போனார். அதுவும் எனக்கு ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஏன்னா நீங்க லவ் டுடே மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. எனக்கு லவ் டுடேக்கு முன்னாடி எனக்கு அவரோட படத்துல ரொம்ப பிரேக் கொடுத்த படம் வந்து கோமாளி. அந்த கோமாளியில ஒரு 30 செகண்ட் சீன்ஸ்க்கு எனக்கு எந்த பொய்யும் ஏமாற்றமோ எதுவுமே இல்லை. அவருன்னா நீங்க வர்றதே 30 நிமிஷம் தான் வரீங்க, 30 நிமிஷம் வந்தீங்கன்னா கிளாப் கிடைக்கும். இதுதான் அவர் எனக்கு சொன்னது. டைரக்டா எனக்கு அவர் தான் பேசினார். சோ எனக்கு இதுதான் சொன்னது. அதே மாதிரி போன 30 செகண்ட்ஸ் தான் வருவீங்க, அந்த 30 செகண்ட்ஸ் கிளாப். எங்க வீட்டுல 30 செகண்ட்ல சரி பாத்துக்கலாம், ஏன்னா அவரே சொன்னாரு. நான் ஒரு எனக்கு அவரை நம்பினேன், இறங்கினேன். அதே மாதிரிதான் 30 செகண்ட் சீன் முடிஞ்ச உடனே மொத்த தியேட்டருமே கிளாப். அது முதல் ஷோல 2வது ஷோல எத்தனை ஷோ போகும்போது அந்த கிளாப்பிங்ஸ் நான் பாத்திருக்கேன். நிறைய பேர் கூஸ் பம்ஸா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுதான் அந்த படியில இருந்து தான் அடுத்து லவ் டுடே அவர் பண்ணப்போ அவர் தான் என் ஆடிஷன்ஸும் வர சொல்லி பண்ணாங்க. ஸோ when he was in the இனிஷியல் ஸ்டேஜ்ல அவரும் போறப்போ எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அண்ட் லவ் டுடே நிஜமாவே எனக்கு ஒரு நல்ல பிரேக் கிடைச்சது. எல்லாரும் அந்த டைம்ல வந்து ராணி சித்தி அப்படின்னு சொன்னப்போ சந்தோஷமா இருந்தது. சூப்பர். இது இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி அவரும் வந்து கண்டிப்பா பேசியே ஆகணும். அந்த படத்துலயும் உங்களோட கேரக்டர் வந்து எப்படி சொல்றது, சும்மா ஓகே வந்துட்டு போன மாதிரி இல்ல, ஃபுல் ஹவுஸ் ஓனர் அந்த கேரக்டர் வந்து நீங்க அப்படியே வாழ்ந்திருப்பீங்கன்னே சொல்லலாம் அந்த கேரக்டர். சோ அந்த படத்தை பத்தி சொல்லுங்க. சரி, எனக்கு வந்து எப்பவுமே எனக்கு இந்த நியூ கமர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குறாங்க. எனக்கு அது செட்டும் ஆகுது. அண்ட் அந்த விதத்துல அபி வந்து இஸ் அ வெரி நைஸ் பர்சன். அபிஷன் வந்து இஸ் சச் அ குட் ஹியூமன். அண்ட் அந்த ஒரு படம் ஃபுல்லாவே நான் ஒரு நல்ல டிராவல் இருந்தது. அண்ட் அவரோட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். இஸ் அ வெரி குட் பர்சன் பை ஹார்ட் டூ. ஸோ இப்போ அவரும் அடுத்தடுத்து நல்ல படங்கள் பண்றப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க எல்லாருமே மேல போறப்போ
இன்னமும் எங்ககிட்ட கனெக்ட் இருக்கு, பேசினா ரிப்ளை பண்ணுவாங்க, எல்லாமே அந்த ஒரு இன்னமும் இருக்குன்ற போது ஐம் சோ ஹாப்பி ஃபார் தட் ரிலேஷன்ஷிப். சூப்பர் மேம். நீங்க இப்போ நீங்க சொன்னீங்க ஹவுஸ் ஒய்ஃபா 20 இயர்ஸ் இருந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தேன் அப்படின்னும் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஒரு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி சம்டைம்ஸ் வராம போகலாம், இல்ல வந்தாலும் நம்ம பிக் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சோ அத பத்தி நீங்க சொல்ல முடியுமா, என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க ஆஃப்டர் இந்த சினிமா வந்துட்டு அப்புறம்? இப்போ எங்களுக்கு மெயின் நான் பார்த்த வரைக்கும் நான் ஸ்ட்ரகிளா ரொம்ப எதுவுமே பாக்குறது இல்ல. ஏன்னா எனி டைம் யூ கம் இஃப் யூ ரியலி ஹேவ் அ டேலண்ட். எஸ், இங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து அந்த டேலண்ட்டை அதுக்கு ஒரு டேலண்ட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க, அதுல வந்து எந்த மாற்றமே இல்லை. ஆனா என்ன ஒரு டிஃபிகல்ட்டி, இப்போ என்ன மாதிரி ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு ஒரு 35+ மேலதான் நான் உள்ள என்ட்ரியே கொடுக்குறேன். அப்ப என்ன ஒரு இதுனா, இப்போ ஆல்ரெடி ஒரு ஹீரோயினா பண்ணவங்க வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் உள்ள வருவாங்க. ஸோ என்னோட டைரக்டா காம்படிஷன் இல்லை, பட் ஒரு ரோல் என்ன கேட்குறாங்க அப்படின்னா அது இன்கேஸ் அது என்ன கைவிட்டு போயிடுச்சு, நான் பண்ணலை அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அதை பார்த்து அது யார் பண்ணாங்கன்னு பார்த்தா ஒரு நல்ல பெரிய ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி முன்னாடியே ஹீரோயினா இருந்தவங்க, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் தான் வந்துட்டு அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ டைரக்டாவே பாத்தீங்கன்னா அதுதான் மெயின். ஸோ இவங்களுக்கு நடுவுல நாம ஒரு இடத்த பிடிக்கணும், நாம ஒரு ரோல் எடுக்கணும் அப்படின்னா கஷ்டம். நீங்க அப்படி கஷ்டம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஓகே. ஸோ பவானி அக்கா ஸ்பெஷல் கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதான் கேட்டுக்கினே இருந்தேன், சாப்பிட்டு சொல்லு எப்படி இதுன்னு. ஓகே, பாக்கிறதுக்கே வந்து செம்மையா இருக்கு. முந்திரி பருப்புலாம் போட்டுட்டு நிறைய சுகர் போட்டு நம்ம வந்து செஞ்சிருக்காங்க. சுகர் சாப்பிடணும் டிசைட் பண்ணியாச்சு, போட வேண்டியதுதான். சூப்பரா இருக்கு, சீரியஸா கரெக்டா இருக்கா? சுகர் இருக்குது, சுகர் வந்து கம்மியா தான் இருக்கு, ஆனா சூப்பரா இருக்கு. இந்த கீ தான் வந்து செம்ம. எப்பவுமே வீட்டுல செய்யற அந்த நெய்ல வந்து ஒரு அரோமா இருக்கும், அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இட்ஸ் குட் பிகாஸ் ஏன்னா வந்து பட்டர்ல இருந்து அந்த கீ வரப்போ பட்டரை வந்து நல்லா வாஷ் பண்ணணும், அதுலதான் அதோட அந்த ஸ்மெல்லே இருக்கு. நிறைய கடைகள்ல வாங்குற எந்த நெய்யுமே வீட்டுல சாப்பிட மாட்டாங்க. அதுவும் எஸ்பெஷலி ஹஸ்பண்ட் எந்த ஐயோ இந்த நெய் நாத்தடிக்குது அப்படின்னு இட்ஸ் பிகாஸ் நல்லா அதை வாஷ் பண்ணும். சோ இது நம்ம வீட்டுல பண்ண நெய்னால அது ஒரு டேஸ்ட் சூப்பரா இருக்கு. அந்த நெய் ஒரு 2 டப்பா வந்து பார்சல் பண்ணுங்க. நீ ஒரு 10 லிட்டர் பால் வாங்கி கொடு, நான் உனக்கு கண்டிப்பா. ஹோம் மேட் வேற சொல்லிட்டீங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு 10 லிட்டர் 20 லிட்டர் உங்களுக்கு வந்து உங்களுக்காக வித்துக்கோ, செஞ்சு கொடுக்குறேன், போய் வித்துக்கோ. சூப்பர். சார் நீங்க டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு. இதுதான் சுகர் கம்மியா இருக்குதுங்க. ஆமா, இதுதான் உங்களுக்கு தெரியுமா, இதான் டே 1 சுகர் கட் என்னோடது. உண்மையிலே சுகர் ரொம்ப கம்மியா தான், சுகர் வந்து சுகரா இருக்குது. ஓகேவா? ஓகே, சூப்பர். கண்டிப்பா வந்து சூன் நாங்க வந்து தியேட்டர்ஸ்ல பார்க்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு வந்து எங்களுக்கு அழகான ஒரு கேசரி அண்ட் உங்க கான்வர்சேஷன் ரொம்ப சூப்பரா போயிடுச்சு. கேசரி மாதிரியே உங்களால எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நீங்க எல்லாருக்கும் கேசரி ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஓகே, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.